கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்திலே நிறைய காரியங்கள் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஆகவே கண்ணீரோடு ஜெபித்து நாம் கம்பீரத்தோடு அனுப்பும்படியாக நல்ல வசனங்களை சொல்லி வாழ்கிற மக்களாக வாழும்போது மட்டுமே மற்றவர்களை ஆதாயப்படுத்த முடியும் என்பதுதான் ஒரு பாடலாம். கண்ணீரோடு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். இதோ நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக உள்ள நாமத்தில் கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த வேதத்தை தியானிக்கும்படியாக இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கான ஸ்தோத்திரம். இப்போது கூட ஆண்டவரே இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்க மக்களை சீக்கிரமாக அழைத்து வாரும். வந்திருக்க எங்களோடு திட்டவட்டமாய் பேசும், வேதத்தில் சத்தியங்களை மறைப்பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும், விளக்கி காட்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மாற்றமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களிலே நாம் ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வருஷத்திலே இயேசுவின் சோதனை என்பதை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாள் 29. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களில் யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, தேவனுடைய வாய் என்பதை குறித்து, தேவனுடைய வாய் அல்லது கர்த்தருடைய வாய் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். வேதத்திலே தேவனுடைய வாய் அல்லது கர்த்தருடைய வாய் என்று எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று தேடி பார்த்தேன். அதுல மூன்று வசனங்கள் எனக்கு கிடைத்தன. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். ஏசாயா 34:16. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவருடைய வாய், கர்த்தருடைய வாய் அல்லது தேவனுடைய வாய் இதை சொல்லிற்று. இது ஒரு வசனத்தை நான் கண்டுபிடித்தேன். 58ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் அல்லது தேவனுடைய வாய் இதை சொல்லிற்று. இன்னும் ஒரு வசனம் கூட இருக்கு. ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய்
வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் என்பது அது இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இல்லை, வேதத்தில் இருக்கிற இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வசனமும் கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. தேவனுடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள் தான் வேதத்தில் இருக்க எல்லா வசனங்களும். ஆனால் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று எங்கேயாவது வருகிறதா என்று பார்த்தால் இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கேதான் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். 14ஆம் வசனம். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பைபிளுக்கு எல்லாமே கர்த்தருடைய வாய் சொன்னதுதான். ஆனால் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று இந்த ஒரு வசனத்துக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேடி பார்த்தேன், இந்த ஒரு வசனத்துக்குத்தான் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இதை எதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறாருங்க? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருங்க. வசனத்தில் வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி தான் வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்று அர்த்தம் அல்ல. கர்த்தர் தினந்தோறும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தருகிறார். இது ஒரு வாக்குத்தத்த வசனம் தான். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பைபிள்ல மொத்தம் 31,101 வசனங்கள் இருக்கின்றன. நான் கூகுளில் போட்டு பார்த்தேன், அதில் வருகிறது. இந்த பைபிள் முழுவதிலும் தமிழ்ல எத்தனை வசனங்கள் இருக்கின்றது என்று பார்த்தால் 31,101 வசனங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எந்த வசனத்துக்கும் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று வரவில்லை. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வாய் சொல்வதுதான் தேவனுடைய மனிதர்கள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக, அங்கே பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை தான். இயேசுவும் அப்படி சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். ஆகினால எல்லாமே கர்த்தருடைய வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை தான். ஆனால் எந்த வசனத்துக்கும் இது கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிற்று என்று இந்த ஒரு வசனத்துக்குத்தான் சொல்லியிருக்கிறது. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமி உயர்ந்த இடங்கள் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இதுக்கு காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த வசனத்துக்கும் இந்த கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லப்படாமல் இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லியிருக்கிறதே. அது எதை பற்றி சொல்லுகிறார்? வாக்குத்தத்தத்தை பற்றி சொல்லவில்லை. வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வாய் என்று சொல்லிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் இது எதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் பார்த்தால் இங்கே அப்பொழுது என்று வருகிறது. அப்பொழுது என்றால் நம்ம என்ன கேள்வி கேட்கணும்?
எப்பொழுது என்று கேள்வி கேட்க வேண்டும். எப்பொழுது என்றால் எங்கே இருக்கிறது? ஏசாயா 53 முந்தின வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிகள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது எப்படி இருக்குமா? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயை சொல்லிற்று. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். 3 வாக்குத்தத்தம் இங்கே சொல்லப்பட்டு கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமி உயர்ந்த இடங்களில் ஏறிக்கும்படி பண்ணுவேன். உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இவ்வளவு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் ஓய்வு நாளை. அப்போ ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்கும் போது இந்த ஆசீர்வாதம். நம்ம அநேக நாம் ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்கிறோம்? ஓய்வு நாள் என்பது அநேகர் கடைபிடிப்பதில்லை. ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தால் அது சனிக்கிழமைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை அல்ல, ஞாயிற்றுக்கிழமையாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று கிழமை சொல்ல குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வாரத்தின் முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து பரமேறினார். அவருடைய சபைகள் பெந்தகோஸ்தேயாக வந்து கூடின போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். சபைகள் கூடினதெல்லாம் அப்பம் பிட்டார்கள். எப்பொழுது அப்பம் பிட்டார்கள்? வாரத்தின் முதல் நாள். இப்படி ஞாயிற்றுக்கிழமை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அப்போஸ்தலர்கள் சபை கூடி வருதல் வாரத்தின் முதல் நாளிலே வந்திருக்கிறார்கள், ஆராதித்திருக்கிறார்கள். அது ஞாயிற்றுக்கிழமை. பழைய ஏற்பாட்டிலே சனிக்கிழமை தான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது ஞாயிற்றுக்கிழமையாக கர்த்தர் மாற்றி வைக்கிறார். அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனையை வைத்திருக்கிறோம். அதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பரிசுத்த ஓய்வு நாள், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்வுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிழ்ச்சியாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமி உயர்ந்த இடங்களில் ஏறிக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. என்ன சொல்லிற்று? மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள், மகிமை உள்ள நாள். இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். எனக்கு அநேகர் என்ன சொல்ற, ஓய்வு நாள் நம்ம கடைபிடிக்க வேண்டியதில்லை, அதே அதை மட்டும் வேண்டாம். ஓய்வு நாள் என்பது வேண்டாம்னு ஏன் சொல்றாங்க? ஓய்வு நாளை
ஞாயிற்றுக்கிழமை தான் அதை கடைபிடிக்கணும். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது பைபிள் காலேஜில் ரூல் என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமை துணி துவைக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை யாரும் துணி துவைக்கக்கூடாது. அதாவது அப்படிப்பட்ட சரீரப்பிரமான வேலைகளை அன்னைக்கு செய்யக்கூடாது. வேலை எத்தனை நாள் இருக்கு, என்னைக்கு கொண்டு துணி துவைக்கலாம். இப்போ எந்த வேலையும் என்னைக்கு வேண்டும் செய்யலாம். ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் துவைக்கணுமா, அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வேலையும் நம்ம வைத்துக் கொள்ளணுமா? அப்படி செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட நாள்? மனமுகழ்ச்சி நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள், மகிழ்வுள்ள நாள். அதை நாம் கை கொள்ள வேண்டும். இதை மட்டும் அநேகர் கை கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டு சர்ச்சுக்கு வராமல் போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணத்தை வச்சுக்கிறாங்க, காது குத்துறாங்க. இப்படி பல காரியங்கள ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைச்சதா, வேற நாள் இல்லையா? நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அது மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள், மகிழ்வுள்ள நாள். அதை நாம் கடைபிடித்தால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயினை சொல்லிற்று. 3 வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் சொல்கிறார். என்னங்க? மனமகிழ்ச்சியாக இருப்பார், உன்னை உயர்த்துவேன், உன்னை போஷிப்பேன். எப்பொழுது? அங்கே ஓய்வு நாளை கடைபிடிக்கும் போது. ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்கும் போது அங்கே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம ஓய்வு நாளை கடைபிடிப்பதிலே கொஞ்சம் அங்கே அதில் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதை கை கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். ஓய்வு நாள் என்பது இல்லை. ஓய்வு நாள் எங்கே வருகிறது? 10 கற்பனைகளில் 10 கற்பனைகளில் 1. ஓய்வு நாள் என்பது எங்க வருகிறது? 10 கற்பனைகளில் வருகிறது. அப்போ 10 கற்பனை நாம் கை கொள்ளக்கூடாதா? முதல் கற்பனை என்ன? ஒரே அதை கை கொள்ளக்கூடாதா? அப்படி கர்த்தருடைய நாமத்தை வீட்டில் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி கை கொள்ளக்கூடாதா? விக்கிரகத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அது கை கொள்ளக்கூடாதா? 4வது கற்பனை ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்றார். அதை கை கொள்ளக்கூடாதா? 5வது கற்பனை உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று அது கை கொள்ளக்கூடாதா? அதுக்கு பழைய ஏற்பாடு, அது கற்பனை, நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லிடலாமா? தகப்பனை தாயை கனம் பண்ணக்கூடாதா? பொய் சொல்லாத இருப்பாயாக, பொய் சொல்லாத இருப்பாயாக சொல்லி நம்ம பொய் சொல்லலாமா? களவு செய்யாது இருப்பாங்க சொல்லிடுது, களவு செய்யலாமா? 10 கற்பனையை கை கொள்ளணுமா வேண்டாம்? என்ன சொல் சொல்லு கை கொள்ளும். 10 கற்பனைகளை நாம் கை கொள்ளணும். எதையும் விட்டுவிடாது. நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். 10 கற்பனைகளிலே 9 கற்பனைகளை கை கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஓய்வு நாள் அதை மட்டும் விட்டு விடுகிறோம். அதை மட்டும் நாம் விட்டு விடுகிறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்கும் போது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், கர்த்தரை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அதில் ஆசீர்வாதம் உண்டு. இந்த 10 கற்பனைகள் குறித்து பார்க்கும்போது 10 கற்பனை எங்கே வருகிறது? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம்
யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் அங்கே வருகிறது. முதல் கற்பனை 2ஆம் வசனத்தில் வருகிறது 2-3. அப்புறம் 4ஆம் வசனத்தை விக்கிரகாரம் செய்ய கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. அப்புறம் 7ஆம் வசனத்தை என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக சொல்லியிருக்கு. 4வது கற்பனையாக 8வது வசனத்தை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆச்சரிக்கும் நினைப்பியாக 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பாருங்க, மற்ற கட்டளைலாம் சுருக்கமா சொல்லி வச்சிருக்கு. சுருக்கமா இருக்குது. இந்த ஓய்வு நாள் மாத்திரம் எத்தனை வசனத்துல வருது பெருசா சொல்லி வச்சு அதான் நம்ம விட்டு விடுவோம். ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அதை கடைபிடித்தால் அது எப்படி கடைபிடிக்க வேண்டுமோ அது மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய நாள் என்று மகிழ்வு நாள் என்று கடைபிடிக்கும் போது அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிலை சொல்லிற்று மனமகிழ்ச்சியாயிருப்பாய், உன்னை உயர்த்துவேன், உன்னை போஷிப்பேன். அப்போ ஓய்வு நாளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஞாயிற்றுக்கிழமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அன்னைக்குதான் ஏதாவது ஒரு பங்கன் வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது லீவு சொல்லி அன்னைக்குதான் எல்லாம் வருவாங்க. சாயந்தரத்துல தான் வைக்கிறாங்க, என்னைக்கோடாலும் வைக்கலாமே. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வைத்துக் கொள்கிறாங்க. அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். கர்த்தருக்கு விரோதமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்காக அதை செலவிட வேண்டும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் கல்யாணம் வச்சா அந்த கல்யாணம் நான் போறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் இருக்கு, காது குத்து, முக்கியமான ஃபங்க்ஷன் அன்னைக்குதான் பொண்ணு பார்க்க வருது, மாப்பிள்ளை கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் அன்னைக்குதான் வச்சு. ஆனால் கர்த்தர் வசனம் என்ன சொல்றது? எப்படி இருக்க வேண்டும்? அங்கு என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சோட பேசக்கூடாதுன்னு சொல்லி சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்வுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிழ்ச்சியாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தை ஆசிரியப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். வேதம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு வசனத்துக்குத்தான் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று இந்த ஒரு வசனத்துக்கு தான் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அது ரொம்ப ரொம்ப
முக்கியமான ஒரு வார்த்தை, நாம் கடைபிடிக்க வேண்டிய கைக்கொள்ள வேண்டிய கட்டளை, ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும், கைக்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம எங்கேயும் ஒருவேளை ஏதாவது முக்கியமான காரியம் போக வேண்டிய அவசியமாக இருந்தால் ஆராதனைக்கு வந்துட்டு போகுது, ஆராதனைக்கு வந்து ஆராதனை முடிஞ்ச பிறகு போகலாம். ஆராதனை விட்டு விட்டு நாம் இங்கு மந்தமாக ஓடுவது அது கர்த்தரை கனவீனம் பண்ணுவதால், கர்த்தரை அசட்டை பண்ணுவதால், ஆலயத்துக்கு தவிர என்ன இருந்தாலும் சரி நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய்விடுவேன் என்று நாம் வருவது கர்த்தரை கனம் பண்ணுவது. நான் எங்க போன இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராமல் இருப்பதே கிடையாது. எந்த வெளிநாடுகளில் வெளியூர்ல இருந்து போனாலும் கூட அங்கே எந்த சர்ச்சை இருக்குதோ ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போய்விடு. எந்த நமக்கு ஏற்ற சபை இல்லையா, கத்தோலிக்க சபை தான் இருக்குதா, அதுக்கும் பொருள். கத்தோலிக்க சபையை கூட போய் உட்கார்ந்துட்டு நான் கர்த்தரை வேண்டிக் கொண்டு அமைதியாக கொண்டாடுகிறேன். அதனால ஞாயிற்றுக்கிழமையை நாம் கர்த்தருக்கு அங்கே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துவிட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் இருக்கக்கூடாது. எல்லா ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை செய்ய ஆட்கள், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு பில்டிங் கட்டுறது கூட வேலை செய்கிற ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை வராங்க. நான் வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தால் கல்லறிய வேண்டும் என்று, கல்லெடுத்து கொல்ல வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அன்னைக்கு நாம் செய்யக்கூடாது என்று நான் அதை ஒத்துக்கொள்வதே கிடையாது. அங்கே அதனால ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காக ஒதுக்கி விடுகிறார். சிவஜனத்துக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து அப்பத்தை மன்னாவை அனுப்பினார். மன்னாவை அனுப்பின போது ஆண்டவர் டெய்லி போய் மக்களை மன்னாவை சேகரிக்க சொன்னார். டெய்லி தினந்தோறும், அதுதான் அன்றைய அப்பத்தை இன்றைய தாரும் நாம் கர்த்தர் இயேசு அந்த ஜெபத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த மன்னாவை இவர்கள் போய் பொறுக்கி அதை கொண்டு வந்து அனைத்து அப்பங்களாக சுட்டு அதை புசித்தார்கள். ஆனால் ஓய்வு நாளில் போகக்கூடாது என்று சொன்னார். ஓய்வு நாளில் அதை போய் பொறுக்க கூடாது என்று சொன்னார். அப்ப எப்படி சாப்பிடுவாங்க? எப்படி சார் சாப்பிடுவது? அது என்ன கர்த்தர் சொல்கிறார்? அது முதல் நாளே இரட்டத்தனியாக கொடுத்து விடுகிறார். அப்போ இது இந்த சிஸ்டம், இந்த ஒழுங்கை நாம் வைத்துக் கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கம்பெனியில் வசூலிட்டாங்க, ஆபீஸ்ல வசூலிட்டாங்க, போகவே போகாது. கர்த்தரை காத்து உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்மை உயர்த்துவது கர்த்தர். அவன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அன்னைக்குதான் வேலை வைப்பான். நம்ம அதுக்கு போகவே கூடாது. வேலையே போனாலும் சரி, அந்த வேலை போனா இது அதை விட நல்ல வேலை போட்டு கர்த்தர் கொடுப்பார். ஆகினால போகவே கூடாது. வியாபாரம் பண்ணுகிறவர்கள் என்ன சொல்றாங்க? கடை வச்சிருக்காங்க, மளிகை கடை, அந்த கடை, இந்த கடை வச்சிருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் சார் நல்ல வியாபாரம் நடக்குது என்று சொல்கிறார்கள். நான் தான் நம்ம சபையில ஜெபராஜியில் இருக்காரு, நம்ம சர்ச் மெம்பர், அப்படி பிள்ளை இறந்துட்டாரு. அவர் மளிகை கடை வச்சிருந்தார். ஆனா ஞாயிற்றுக்கிழமை கடை வச்சுக்குவார். ஞாயிற்றுக்கிழமை கடை மூட மாட்டேன். ஆனால் அரிசி நம்ம சபைக்கு மாஸ்டர் வந்து அரிசி கொடுப்பார். அப்பதான் நம்ம சாப்பாடு போட்டோம். 2வது ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே சாப்பாடு போட்டோம். அதுக்கு அரிசி இவரு கணக்கா கொடுத்துருவார். அரிசியை மாத்திரம் கொடுத்துருவார், இவரு வர மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்க கடையை திறந்து வைக்கிறீங்க, அரிசி கொடுக்குறீங்க, பரவாயில்ல, அது நல்லதுதான். அரிசி கொடுத்தா போதுமா? ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கக்கூடாதுங்க. இந்த கர்த்தருடைய வசனத்தெல்லாம் எடுத்து அநேகம் சொல்லி இருக்கிறேன் அவருக்கு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. கடைசியாக எப்படி கேட்டாலும் தெரியல. ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டேன்.
தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருந்தார். அவர் என்ன சாட்சி சொன்னார் தெரியுமா? நான் ஞாயிற்றுக்கிழமை கடன் முடித்தா வியாபாரம் போச்சு, வியாபாரம் நடக்காது என்று நினைத்தேன். ஆனா கர்த்தர் டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். லட்சத்தனையான வியாபாரம் நடக்குது, நல்லா கர்த்தர் உயர்த்தினார் என்று அவரே சாட்சி சொன்னதுதான் நம்ம சபையில். ஆகையினால கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய நாளை நாம் கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருடைய நாளை கனம் பண்ண வேண்டும். அது கர்த்தருக்காக நாம் செலவிட வேண்டும். அன்றைக்கு போய் தேவையில்லாத காரியங்களில் போய் நாம் நேரத்தை செலவிடக்கூடாது. பர்த்டே ஃபங்க்ஷன் அது கூட ஞாயிற்றுக்கிழமை வைக்க வேண்டியதில்லை. ஞாயிற்றுக்கிழமை பர்த்டே வந்துட்டா என்ன செய்வது? கன்னட தேசத்தில் நான் பார்த்தோம் போயிருந்தப்போ அங்கெல்லாம் பர்த்டே என்னைக்கு வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி, ஆனா ஞாயிற்றுக்கிழமை அதை கொண்டாடவே மாட்டாங்க. முதல் நாள் சனிக்கிழமை கொண்டாடுறாங்க. பர்த்டே என்னைக்கு வந்தாலும் சரி, வேற எந்த கிழமையில வந்தாலும் சரி, அல்லது ஞாயிற்றுக்கிழமையே பர்த்டே வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பர்த்டே வைக்கவே மாட்டாங்க. அதை என்னைக்கு வைப்பார்கள்? சனிக்கிழமை தான் வைப்பாங்க. அதனால அப்படி கனம் பண்ண வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வேற எந்த வேலையும் நாம் வைத்துக் கொள்ள முடியாது. கர்த்தருக்காக அதை செலவிட வேண்டும். கர்த்தர் ஓய்வு நாள் என்பது சும்மா தூங்குறது இல்லை. நீங்க சிலர் அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள். ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, வீட்டில் பட்டு தூங்கலாம். தூங்குற நாள் அல்ல. ஓய்வு நாள் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடிய நாள். கர்த்தருடைய சமூகத்தில் வருவதுதான் ஓய்வு நாள். நமக்கு ஓய்வு, ரெஸ்ட். எது ரெஸ்ட் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? பட்டு தூங்கினால் அதுதான் ரெஸ்ட் என்று நினைக்கிறோம். என்னை பொறுத்தவரை நான் அனுபவிப்பது என்னவென்றால், படுத்து தூங்கினா அந்த அளவுக்கு ரெஸ்ட் இல்லை. அது ரெஸ்ட் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்துட்டா அது பெரிய ரெஸ்ட் மாதிரி, ரெஸ்ட் எடுத்த மாதிரி எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றால், எதையும் கர்த்தருடைய காரியங்களை எதுவும் மிஸ் பண்ணாமல் செய்தால் அதுதான் எனக்கு ரெஸ்ட் மாதிரி தெரிகிறது. அதனால நம் கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். இது என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அதனால நாம் இதை கொஞ்சம் கவனிப்போம், இதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்துவோம், இதை நாம் கடைபிடிப்போம். ஆகையினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வழி, இது ஒரு வழி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு வழியை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி, அப்பொழுது அது எப்படி கைக்கொள்ள வேண்டும்? அது மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள், மகிழ்வுள்ள நாள் நடைபெறும். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மனமகிழ்ச்சியாக இருப்பாய், உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார், உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையை அதிகமாக இதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு வராமல் இருக்கவே மாட்டேன் என்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் திடீர் சர்ச்சில் அப்படிலாம் சொல்லி சில ஞாயிற்றுக்கிழமை வச்சா போகாம இருந்தா வேலை போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டாங்க. நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை வச்ச வேலைக்கு போகாதீங்கன்னு. என் பேச்சை கேட்டு அவங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகல, அதனால வேலை வேண்டாம் நிறுத்திட்டாங்க. அப்ப என்னாச்சு? அதை விட நல்ல வேலை கர்த்தர் கொடுத்தார். அதனால கர்த்தரை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கண்களை கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டு ஜெபம் பண்ணுவோம்.